ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் மிகவும் நல்லவர். கிருபையாய் கர்த்தர் ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்துக்கிறார். மாத இறுதி வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது. நம்ம புதிய மாதத்துக்கு நுழைய போகிறோம். 6 மாத கர்த்தர் முடிவு செய்திருக்கிறார். விசேஷமாக மார்ச் 22 வருது. ஊரடங்கு அறிவித்து பயங்கரமான கொடூரம், பயங்கரமான நெருக்கமான கர்த்தர் நம்மை நடத்தினார். நம்மளை கைவிடவில்லை, நம்மளை மறக்கவில்லை. இந்த குடும்ப துதி ஆராதனை ஆசீர்வதிக்க தேவ பிரசன்னம் வழங்க பிரார்த்தனை செய்ய எல்லாரும் கண்ண மூடி மத்தியிருக்க என்னுடைய மகள் ஜெரிஷா ரூத் அவர்கள் முழங்கால் படிட்டு இந்த குடும்ப துதி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆவையான கிரியை செய்ய பாடுகிற பாடசி ஆசீர்வதி என் மகள் ஜோபம் அன்புள்ள பரலோக பிதாவே உம்மிடத்துல வருகிறோம். நச்சா இசப்பா இந்த குடும்பத்துக்கு ஆராதனை இசப்பா உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இசப்பா இந்த ஆராதனை முழுவதும்ப்பா நீரே கூட இருந்து பொறுப்படுத்த வழி நடத்துங்கப்பா. பாடுகிற பாடல் ஆராதனை செய்தி வேலை இசப்பா தேசத்துக்காக ஜெபம்ப்பா ஒவ்வொன்றையும் அப்பா நீரே பொறுப்படுத்த வழி நடத்தும் போதுக்காக நன்றி. இந்த பிரசனம் வேற கூட ஜெபிக்கிறேன். அவற்றை மட்டும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகுது. காலையில எழுந்து ஜெபம் பண்ணி கொடுக்கும்போது என் இருபத்தொரு வார்த்தை வந்து ஜெபம் பண்ணுகிறவர்கள், காத்திருக்கிறவர்கள், பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்ட அருமையான பாடல் ஜவகர் சாவு எழுத பாடல். சிங்கக்குட்டிகள், நாம் எல்லாம் சிங்கக்குட்டிகள், நாம காத்திருக்கிற பிள்ளைகள், நாம் வெட்கப்பட்ட அருமையான பாடல். அனாயிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் கைகளை தட்டி பாடி தேவன் மயங்கப்படுவோம். வெட்கப்பட்டு போக மாட்டோம், நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம், நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம்.
மாட்டோம் துக்கப்பட்டு போக மாட்டோம் வேண்டி பாட போறோம். அது ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை. அது வெட்கப்பட்டு போக மாட்டோம் துக்கப்பட்டு ஓய மாட்டோம். அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆண்டவர் இந்த மாதம் முழுவதுமாய் உங்களுக்கு திரும்ப வெட்கப்படாதபடிக்கு உங்களை நடத்த போகிறாமே. எல்லாம் சேர்ந்து திரும்பி நல்லா உற்சாகமாய், சத்தமே கேட்க மாட்டேங்குது, எல்லாம் நல்லா சத்தமா இந்த லைவ்ல பாக்குறவங்க எல்லாம் கடன்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்க. வெட்கப்பட்டு போக மாட்டோம், நாங்க துக்கப்பட்டு போய மாட்டோம். வெட்கப்பட்டு போக மாட்டோம், நாங்க துக்கப்பட்டு போய மாட்டோம். ராபகலா ஜெபித்திடுவோம், இயேசுநாத நாமத்திலே ஜெயம் எடுப்போம். ராபகலா ஜெபித்திடுவோம், இயேசுநாத நாமத்திலே ஜெயம் எடுப்போம். காத்திருக்கிற பிள்ளைகள், ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள், அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, தலையிலிருந்து போவதில்லை. அதனை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் ஜெபம் பண்றாங்களே, எப்ப பார்த்தாலும் ஜபா இருக்காங்களே, இவங்க ஏன் இந்த பிரச்சனை கேட்காதீங்க. ஜெபிக்கிற கட்டாய பலன் உண்டு. கொஞ்ச நேரம் கத்தரை ஆராதிக்க போகிறோம், கத்தரை டைசரை ஆராதிக்க வேண்டும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நீங்க தேதி 29 மாசம் கடைசியில் வந்திருக்கிறோம். 29 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார், பாதுகாத்தார், சுகம் தந்தார், பலன் தந்தார், ஜீவன் தந்தார், நன்மைகள் செய்தார். கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக வாயை தந்த எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசய நடத்தலுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமாய் கைத்தட்டி இந்த கீர்த்தனை பாடலை பாடி கத்திரனை உயர்த்துவோம். அதிசய நடத்தலுக்காக ஸ்தோத்திரம், சாத்துகிறோம் ஸ்தோத்திரம், உமக்கு அது மட்டுமே ஸ்தோத்திரம். மனேசா ஜீவன் சுகவீரன் யாருக்கு ஸ்தோத்திரம், தினமினமாய் நன்மைக்காக ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உமது அது மட்டுமே ஸ்தோத்திரம். மனேசா இமாரா தூதரே ஸ்தோத்திரம், மகிழோட ஜபமணி காலை ஸ்தோத்திரம், தாராய் ஸ்தோத்திரம், இவன தருணமி குரு ஸ்தோத்திரம். மனேசா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், விரும்பனாலெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், விரும்பனாலெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆதரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆதரிப்போம் அன்பரேசுவை. நல்ல எபிரேசரா தேவன் இந்த மாதம் நம்மை நடத்தினார். 20 நாட்களும் எபிரேசரா இருந்தார். எல்லா தீவிற்கு விலக்கி நம்மளை காத்தார். ஆயிரமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்தார். அவர் செய்த நன்மைகள் ஏராளமானவர்கள், விவரிக்க முடியாது, விலகிக் கொள்ள முடியாது, சொல்ல முடியாது, ஆராயப்படத்தக்க நன்மைகளை கர்த்தர் செய்தார். எல்லாரும் சந்தோஷமாய் ஆயிரம் நன்மைகளை செய்தவரை ஸ்தோத்திரம். நல்ல எபிரேசரே ஸ்தோத்திரம் என்று பாடி கர்த்தர் மையப்படுத்துவோம். எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபிரேசரா எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, திருபயம் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, திருபயம் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபிரேசரா எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபிரேசரா எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Hallelujah.
mighty God we serve. What a mighty God we have. நமக்கு எவ்வளவு பெரிய தேவன் இருக்கா தெரியுமா? மகா பெரிய தேவன் எல் ஷடாய். எல் ஷடாய் சர்வவல்லமுள்ள தேவன், மகா பெரிய தேவன் அவர். அவரை போல ஒரு தேவன் இந்த பூமியில பார்க்கவே முடியாது. எல்லாரும் ஆங்கிலத்தில் தமிழில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். What a mighty God we serve. 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 In the stormy storm, even at the storm. What a mighty God we serve. What a mighty God we serve. What a mighty God we serve. In the stormy storm, even at the storm. What a mighty God we serve. நான் சேவிக்கும் தேவன். சேவிக்கும் தேவன், வல்லமை. நான் சேவிக்கும் தேவன். சேவிக்கும் தேவன், வல்லமை. வானம் பூமி வாழ்த்து, சேராபீன்கள் தாழ்த்து. சேவிக்கும் தேவன், வல்லமை உள்ளவர். எல் ஷடாய், எல் ஷடாய். சேவிக்கும் தேவன், எல் ஷடாய், எல் ஷடாய். சேவிக்கும் தேவன், எல் ஷடாய், எல் ஷடாய். வானம் பூமி வாழ்த்து, சர்வ வல்லமுள்ள தேவன். சேராபீன்கள் நான் தாழ்த்து. சேவிக்கும் தேவன் எல் ஷடாய். வல்லமை உள்ளவர். ஆபிரகாம் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் 17:1 சொல்றாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறி ஆபிரகாமா மாறாரு. சாராலா மாறாலும் அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் குழந்தை பாக்கி கொடுத்து சகல காலத்தும் ஆசீர்வதித்து ஒரு பூரணத்தை ஆபிரகாம் சாராய் மாறி எப்ப திருவான் எல் ஷடாய் சர்வவல்லமுள்ள தேவன். What a mighty God we serve, we have, we serve. நான் ஆராதிக்கிற எனக்குரிய என் தேவன் மகா பெரிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். சொல்லிக்கிட்டே இருங்க, இதை பிடிச்சிங்க, எல் ஷடாவை பிடிச்சிங்க. எல் ஷடா உங்களை கைவிடவே மாட்டார். அப்பனே தாழ்த்துகிறேன், நாள் முழுவதும் நடத்தும். பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் மின்னல போல கீழே விழட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் பாவற்றை மன்னித்தரும், எங்களை சோதனைக்கு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்ய வல்லமை மகிமை கிடைக்கப்படவில்லை. ஆமென் ஆமென். தேசத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிற மத்தியிலே சிஸ்டர் ஜாக்லின் நித்திராய் பேராயுடைய துணைவியார் ஜாக்லின் நித்திராய் அம்மா ஜெபம். கர்த்தர் இந்தியாவை ரட்சிக்க, தமிழ்நாட்டை ரட்சிக்க, இருள் விலக, சாப ஒழிய, கொரோனா வைரஸ் அழிக்கப்பட, ஜனங்கள் காப்பாற்றப்பட, சமாதானம் உண்டாங்க. சகோதரி ஜெபம் பண்ணுவார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து இந்தியாவை ரட்சிக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை இந்தியாவை ரட்சிக்கும், தமிழ்நாடு ரட்சிக்கும், இருள் விலக, சென்னை ரட்சிக்கும், வறுமை ஒழிய, இருள் விலக, வறுமை ஒழிய, எழுதுகிற ஒழிய, அச்ச ஒழிய, வெளிப்பு வரட்டும். ஓ அசுத்தம் ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துறைகளுக்காக ஜெபிக்கிறேன். காவல்துறைக்காக, சட்டத்துறைக்காக, நீதித்துறைக்காக, கல்வித்துறைக்காக, மருத்துவத்துறைக்காக, விளையாட்டுத்துறைக்காக, விவசாயத்துறைக்காக ஜெபிக்கிறேன். ராஜா உண்மை இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நேர்மை இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முன்னேற்றத்தை வளர்ச்சி இயேசுவின் நாமத்தினாலே தந்தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழலாக ஒரு துறைக்காக இவைகளெல்லாம் விட்டுவிட அனுப்ப பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன். பிஎம்காக, சிஎம்காக, ஆண்டவரே ஐஏஎஸ் ஆபீசருக்காக, ஆண்டவரே ஐபிஎஸ்காக, எம்எல்ஏக்காக, எம்பிக்காக ஜெபிக்கிறேன். ராஜா ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிம்படியாக ஜெபிக்கிறேன். உங்க சித்தத்தை அறிந்து ஆண்டவரே நேர்மையான அதிகாரத்தை இருக்க நீர் அனுக்கிரக பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் உண்மையா இருக்க நீங்க அனுக்கிரக பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு தஞ்சம் நீர் மாத்திரமே ஆண்டவரே. சிறுமைப்பட்ட கணவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆட்டோ ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறேன். மீனவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சிறு தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிம்படியாக ஜெபிக்கிறேன். அவங்க வருமானத்தை ஒரு ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்திய தேசத்தில் இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே குடிவெறி ஆவிகள், காம இச்சைகளின் ஆவிகள், திருட்டு கொலைவெறி ஆவிகள், ஆண்டவரே கொள்ளைவெறி ஆவிகள், வறுமைகள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தை விட்டு அழிய பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தற்சமயத்தில் ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் அழைத்துக் கொண்டு இருக்கிற அந்த கொரோனா வியாதிக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எங்க தேசத்தை விட்டு அது கடந்து போக ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். சிறந்த மருத்துவர் நீர் மாத்திரமே, சிறந்த வைத்தியர் நீர் மாத்திரமே, ஒரு நல்ல தீர்வு காண நீர் அனுக்கிரக பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே எப்படியாச்சும் காப்பாத்துங்க. அப்ப எப்படியாச்சும் காப்பாத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மரண இருளை தேசத்தை விட்டு ஆண்டவரே அழுகையும் கூக்குரல் தேசத்தை விட்டு கடந்து போக கிருபை பாராட்டும்படியாக
ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் செய்வீராக. கொரோனாவே இல்லாத நாடு அறிவிக்க நீங்க அனுக்கிரகம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஓர் அற்புதம், ஓர் அற்புதம், ஓர் அற்புதம். என் தேசத்தின் மேல் மனதுருகும்படியா ஜெபிக்கிறேன். கோபமும் சினமும் எங்களை விட்டு கடந்து போகிறீர்கள். அனுக்கிரகம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சபத்தை கேட்டு தேசத்தை ரட்சித்து விடுதலையாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். வானவரே தொடர்ந்து தேசத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீங்க. லாக்டவுன் டைம்ல ஜெபம் 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 மன்றாடிட்டே இருக்கு. ஜெபம் பண்ணாதான் படைக்க முடியும். நேற்று கூட ஜெசி மோசஸ் பள்ளி பிரபல அண்ணாநகர் ஜெசி மோசஸ் பள்ளி வெரி டேலண்டட் அண்ட் எக்ஸலன்ட் டீச்சர். டீச்சர் சுபாஷினி என்ற ஒரு மேடம் கொரோனா வைரஸ் நாளை மறைத்து போய்விட்டார். ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருக்கு. மறைத்து விட்டார். 51 தான். நான் காலை கேட்ட பிறகு மனம் உடைந்து போனேன். அவன் என் பொண்ணுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. இஸ் வெரி எக்ஸலன்ட் டீச்சர். They lost one excellent teacher in Jesse Moses School. மனம் உடைந்து போனேன். அவங்களுக்கு ஒரே மகன் வாலிபர் கதறுகிறார். கணவன் கதறுகிறார். யோசித்து பாருங்க. நான் சொல்றேன், தேசம் அழிதுகிறது. நாட்கள் வைரஸ். 4000 பேர் சென்னையிலே. எப்போ ஜோமன நடக்கும்போது வரம்பு ஜெயிச்சுட்டே இருக்க. ஆண்டவரே இந்தியா வறட்சியும் வைரஸ் அழியப்படட்டும். தேசத்துக்கு ஒரு அமைதி இழைப்பா. தேசம் புலம்பு இருக்குதுங்க. ஜபம் பண்ணுங்க. தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு பெரிய எழுப்புதலை தருவார். இப்பொழுது நமக்கு பிஷப் தாமதத்திலே கர்த்தருடைய செய்தியை வழங்குவார்கள். என்னுடைய மகள் ஜானட் முகில் அவர்கள் ஆங்கிலத்திலே அதை மொழிபெயர்ப்பார்கள். கர்த்தருடைய செய்தியை கேட்டு ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னுடைய செய்தியை கேட்கிற பிள்ளைகள் தமிழிலே புரியவில்லை என்று சில பிள்ளைகள் கேட்கிறபடியால் மொழிபெயர்ப்பு வைத்திருக்கிறோம். Many of the people who are listening our messages in Tamil couldn't understand Tamil, so only I've kept the translation. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you. தேவ சமூகத்தில் காலை நான் பிரார்த்தனை பண்ணும்போது, When I was waiting in the presence of the Lord in the morning, நான் தனி வேத தியானம் பண்ணும்போது, when I was reading my Bible, ஒரு அருமையான வசனத்தை கர்த்தர் He showed me a beautiful verse. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Book of Isaiah, 64ஆம் அதிகாரம் chapter 64, 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verses 4. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. தேவனே, நல்லா கவனிங்க, வசனத்தை கூர்ந்து கவனிக்கணும். கொஞ்சம் கூர்ந்தா புரியும். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. Since the world began, no ear has heard and no eye has seen a God like you who works for those who wait for Him. கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, Lord, those who wait for Him, ஜெபிக்கிறவர்களுக்கு, those who pray for Him, நீ செய்கிற காரியங்கள், the things you do, உமக்கு மட்டும்தான் தெரியும். only you know that. உலக தோற்றத்தில் யாரும் கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. Before the world was created, no one has heard about that, no one has seen about that. இது ரொம்ப அதிகமா உற்சாகப்படுத்துறது. That made me very glad. அது ரொம்ப எழுந்த வார்த்தை, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. The word which touched me, the people who wait on Him. காத்திருக்கிறவர்கள் சொன்னால் ஜெபம் பண்ணுவது The பொருள். people who wait on Him means the people who pray to Him. நான் சொல்றேன், ஜெபம் பண்ணுகிறவர்கள், காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். I'm telling you, the people who wait for Him and people who pray to Him, God will do greater things. நீ காலையில உங்களை பார்த்து ஜெபம் பண்ணீங்களா கேட்டா பதில் சொல்ல முடியுமா? If I ask you a question, today morning did you pray? Can you answer that? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா பதில் சொல்ல முடியுமா? How many times you prayed? நான் ஜெபம் பண்ணுகிறவர்களை குறித்து நான் பேசுகிறேன். I'm talking about people who pray. காத்திருக்கிறவர்களை குறித்து I'm பேசுகிறேன். talking about people who waiting in His தேவ presence. சமூகத்திலே நேரங்களை செய்து காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The people who wait on Him for so many hours, God will do greater things. கர்த்தருக்கு தான் தெரியும் அவர் என்ன செய்ய போறார். Only He knows what He's going to do. வேற யாருக்கும் தெரியாது. No one else knows. ஜெபிக்கிற உங்களுக்கு தெரியாது. The people who are praying don't know. உங்களை பார்க்கிற மற்றவர்களுக்கு தெரியாது. The people who are seeing don't know. ஊழியக்காரருக்கு தெரியாது. Pastors don't know. கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். Only God knows what He's going அவர் to செய்ய do. போற காரியம் உலக தோற்றத்துக்கு முன்னாக யாரும் கேட்டதும் கிடையாது, கண்டதும் கிடையாது, உணர்ந்ததும் கிடையாது. But things which He's going to do, no one has heard it, no one has seen it before the world was created. ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணுவார். He'll do only for people who pray. செய்தியின் தலைப்பு
Message topic: கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் செய்யும் காரியங்கள். what are the blessings you'll get when you wait on the Lord? ரொம்ப சுருக்கமா மூன்று காரியத்தை 5 நிமிஷம் சொல்ல போகிறேன். I'm going to say 3 things very shortly. நம்பர் 1, முதலாவதாக Number 1, இரண்டாம் வசனத்தின் முதல் வரியை வாசிக்க கேட்போம். please read the second verse. தேவர் வானங்களை கிழித்திறங்கி போதும். தேவன் வானங்களை கிழித்திறங்கி. Oh, that you would tear the heavens open and come down. ஆண்டவர் வானத்தை திறந்து இறங்கி வருகிறார். He opened the heaven and come down. ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வானத்தை திறந்து இறங்கி வருவார். For people who are praying, God will open the heaven and He'll come down. அதை இப்படி சொல்லுகிறேன், வானங்கள் திறக்கப்படும். I'm telling like this, heavens will be open. ஜெபிக்கிற பிள்ளைக்கு வானம் திறக்கப்படும். Heavens will be open for people who are praying. வானம் திறந்தால் நற்செய்தி வரும். If heavens are open, you'll get good news. வானம் திறந்தால் மழை பெய்யும். If heavens are open, you'll get the rain. வானம் திறந்தால் மன்னா பெய்யும். If heavens are open, you'll get the food. இயேசுவின் நாமத்தில் பார்த்து சொல்லுகிறேன், I'm telling you the name of the உங்கள் Lord. தேவைகள் சந்திக்கப்படணுமா? Your needs will be met. உங்கள் மேல் மழை பெய்யணுமா? If you want the rain, நற்செய்தி வரணுமா? if you want the good news, நன்மை வரணுமா? if you want the good, வானம் திறக்கப்படணும். heaven should be open. இங்க தேவன் சொல்லுது, தேவன் வானத்தை கிழித்திறங்கி வருவார். Your Bible is telling God will open the heavens stair and He'll come down. அவர் இறங்கி வருகிறவர். He's coming down. ஜெப சத்தம் கேட்டா, துதி சத்தம் கேட்டா இறங்கி If வந்துடுவார். your voice of prayers are heard to Him, He'll come down. வானத்தில் தான் இருக்கிறார். He's in heaven. அவர் இடம் வானம். His place is in ஆனா heaven. பூமியில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் சத்தத்தை கேட்டா இறங்கி But வருவார். if you pray from the earth, He'll come down. தனியாய் காத்திருங்கள், Please be in the presence of the Lord. குடும்பமாய் காத்திருங்கள், Please be as a தேவ family. பிள்ளை இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். Please be as people of நீங்க children. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வானத்தை When திறப்பார். you pray, God will open the heaven. நான் தனியா ஜெபம் பண்ணுவேன். When I'm praying alone, நானும் தம்பி இணைந்து ஜெபம் பண்ணுவோம். I'll pray with my brother. குடும்பமா ஜெபம் We பண்ணுவோம். pray as a family. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அநேக முறை வானம் திறந்திருக்கு. God has listened to our prayer many times and opened So the number heaven. 1, காத்திருக்கிறவர்களுக்கு வானம் So திறக்கப்படும். number 1, the people who wait on Him, for them the heavens will be open. இரண்டாவதாக காத்திருக்க என்ன செய்கிறார்? Secondly, for people who wait, மூன்றாம் வசனத்தின் முதல் வரி, மூன்றாம் வசனம், மூன்றாம் verse வரி. 3, first line. நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். போது இறங்கினீர். அப்ப வானத்தை திறந்து இறங்கி இரண்டாவது எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை செய்வார். For when you do awesome things that we did not expect, you came down. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பயங்கரமான காரியம் செய்வார், எதிர்பாராத பயங்கரமான காரியம். For people who are praying, He'll do awesome things that we don't expect. அதுவத மோசே சொல்ற, மோசே நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். That's why God is seeing Moses and He's telling, I'll be with you and I'll do awesome things. மோசே ஜெபிக்கிற மனுஷன். Moses was man of prayer. மோசே காத்திருக்கிற மனுஷன். Moses waited on the Lord. தேவ சமூகத்திற்கு மணிக்கணக்கா காத்திருந்தார். He was waiting in the presence of the Lord for many 40 hours. நாட்டு காத்துதல் He எழுதப்பட்டிருக்கு. waited on the Lord for 40 days. ஆகவேதான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், நான் செய்யும் காரியம் பயங்கரமா That's why God told Moses he'll do awesome things. பரிசுத்த வேதத்தில் எந்த ஒரு பரிசுத்தமான ஆண்டவர் இப்படி சொல்லவில்லை. In the Bible, God never told any of the prophets, மோசேயை பார்த்து சொல்கிறார், நான் செய்யும் காரியம் but பயங்கரமா. God told Moses he'll do awesome things. இரண்டாவது, ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள், காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை செய்வார். Secondly, the people who wait on Him, for them God will do awesome things that we don't expect. கடைசியாக Finally, இரண்டாம் வசனத்தின் நல்லா கவனிக்கணும். இரண்டாம் வசனத்தின் கடைசி வரி, மூன்றாம் வசனம் கடைசி வரி. மறுபடியும் சொல்றேன், 64ஆம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் கடைசி வரி, மூன்றாம் வசனம் கடைசி வரி. please listen carefully. 64 verses 2 last line and verses 3 last line. பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நல்லா கவனிங்க. பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. உருகி போயின. அங்க உருகி போகும்படி செய்யும். இங்க உருகி போயிச்சு. So that the nations will tremble at your presence, the mountains trembled before you. மூன்றாவது, பர்வதங்கள் உருகி போகும். Thirdly, mountains will tremble before you. பர்வதங்கள் என்று சொன்னால் If you say mountains, பிரச்சனைகள் என்று பொருள்படும். it means problems. நான் சொல்றேன், மூணாவது, ஜெபம் என்ற பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் காணாமல் போகும். I'm telling, for people who are praying, the problems will be no more. பர்வதங்கள் உருகி போகும் சொன்னா பிரச்சனைகள் காணாமல் போகும். If mountains tremble before Him, means there will be no problems. பிரச்சனை இல்லாத யாரும் கிடையாது.
There are no people who have no problems. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. All of them have the problem. நீங்க நினைக்கிறீங்க பணக்கார வீட்ல பிரச்சனைனா சந்தோஷமா இருக்காங்க. You are thinking the man who's rich has no problem. பணக்கார வீட்ல பிரச்சனை இருக்கு, ஏழை வீட்ல பிரச்சனை இருக்கு. But everyone has the problem. ஆனா பிரச்சனை உருகி போணும்னு சொன்னா, But if you want the problem to go, பிரச்சனைகள் காணாம போணும்னு சொன்னா, if you want the problem to be ஜெபம் பண்ணவே disappeared, காணாம போயிடும். if you pray, the problem will be disappeared. தூங்குமூஞ்சி ராமசாமிக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். The people who sleep will have the problems. சாப்பாட்டு ராமனுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். The people who eat will have the ஊரு problems. சுத்தி உலகவர்களுக்கு பிரச்சனை வந்துட்டே The இருக்கும். people who roam the world will have problems. அங்க இருந்து சுத்தறவனுக்கு பிரச்சனை வந்துட்டே The இருக்கும். people who roam here and there will have பிரச்சனை காணாம problems. போனா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. If you want problem to be disappeared, please pray. எங்க வீட்ல இந்த ஊரோட என்ன பண்ணிருக்கு தெரியுமா? In my house in the lockdown, I have done something. ஒரு 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 அறையை ஜெபவையா மாத்திருக்கு. I have changed a room into prayer room. அது வந்து சங்கிலி ஜெபம் மாதிரி போட்டுருக்கு. I have put as a chain prayer. காலை 6 ல இருந்து நைட் 9 மணி வரைக்கும். From morning 6 to night 9 o'clock. காலை 6 ல இருந்து 10 வரைக்கும் நானும் தம்பி ஜெபம் From பண்ணுவோம். morning 6 to 10:30, me and my brother will 11 pray. o'clock என் மனைவி ஜெபம் பண்ணுவாங்க. 11 o'clock, my wife will pray. 12 ல இருந்து 1 இந்த குடும்ப துதி ஆராதனை. 12 to 1 the family prayer. 1 மணிக்கு மறுபடியும் என்னுடைய மகள் ஜானட் ஜெபம் பண்ணுவாங்க. 1 o'clock, my daughter Janet will 2 pray. மணிக்கு ஸ்டீவ் ஜெபம் பண்ணுவாங்க. 2 o'clock, Steve 3 will மணிக்கு pray. ஜூட் ஜெபம் 3 பண்ணுவாங்க. o'clock, Jude 4 will மணிக்கு pray. ஜாப ஜெபம் 4 பண்ணுவாங்க. o'clock, James 5 will மணிக்கு pray. பாஸ்டர் அமே ஜெபம் பண்ணுவாங்க. 5 o'clock, Pastor 6 Ramesh மணிக்கு will சகோதர pray. மனைவி வர்ஜின் ஜெபம் 6 பண்ணுவாங்க. o'clock, my brother's wife 7 will மணிக்கு என் pray. மகள் ஜெருஷா ஜெபம் 7 பண்ணுவாங்க. o'clock, my daughter 8 Jerusha will மணிக்கு pray. என்னுடைய மகன் மருமகன் டாக்டர் முகில் ஜெபம் பண்ணுவாங்க. 8 o'clock, my son-in-law Dr. Mukil will pray. 8 ல இருந்து 9 மணி எல்லாருக்கும் உணவு. 9 o'clock, everyone will have 10 dinner. மணிக்கு குடும்ப ஜெபம். 10 o'clock, family நான் prayer. சொன்ன ஊரடங்கு முடிஞ்சு நீங்க வெளியில ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் தொடர் சங்கர ஜெபம் குடும்பத்துல I ஆரம்பிச்சிருக்கோம். have told them till the lockdown is getting over, you got to pray the chain அதுக்காக prayer. ஒரு ரெஜிஸ்டர் புக் I போட்டுருக்கேன். have put a register book for அதுல them. சைன் பண்ணணும். We have to sign in என்ன that. ஜெபம் பண்ணீங்கன்னு எழுதணும். We have to write what வேத we have வாசிப்பு prayed. என்னன்னு எழுதணும். And the Bible verse, கர்த்தர் என்ன பேசுறாரு எழுதணும். God has spoken with us. ஜெபிக்க வச்சிருக்கிறேன். I have made them to நான் pray. ஜெபம் பண்றேன். I am praying. என் குடும்பத்தை ஜெபிக்க வைக்கிறேன். I'm making my family விசுவாச to pray. ஆலோசனை ஜெபிக்க சொல்றேன். I'm praying. I'm making the கர்த்தருக்கு believers to pray. காத்திருக்கிறவருக்கு அவர் செய்கிற காரியங்கள் யாருக்குமே தெரியாது. Those who wait on the Lord, the God will do different things. தீர்மானம் செய்வோமா? Please make a decision. விளையாட்டு நிறுத்துங்கள். Please stop playing. டிவி பார்க்க நிறுத்துங்கள். Please stop watching டெலிபோன் TV. கான்ஃபரன்ஸ் நிறுத்துங்கள். Stop the telephone வெளியே conversation. சுற்றுவது நிறுத்துங்கள். Please stop roaming. ஜெபம் பண்ணுங்க. Please pray. காத்திருங்கள். Please wait on the Lord. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். Those who wait on the Lord, God will do wonderful மூன்று things. காரியங்கள் சொன்னேன். I told 3 things. நம்பர் 1 Number 1, வானம் திறக்கப்படும். heavens will be open. நம்பர் 2 Number 2, எதிர்பாராத பெரிய காரியம் He will do செய்வார். awesome things which we Number won't 3, expect. Number 3, பர்வதங்கள் உருகி போகும். mountains will melt. பிரச்சனைகள் காணாமல் போகும். Problems will நான் disappear. பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு பாட்டு எனக்குள் வருகிறது. When I am talking, I am getting a sound. கர்த்தருக்கு காத்திருப்போம். Those who wait on the ஓ Lord, ஆசீர்வதிக்கப்படுவார். they will be அது blessed. என் பையன் பண்ணது நல்லா இருக்கும் பாடகர். அங்க ஜாபஸ் பாடுவாரு, நாம் இணைந்து ஜெபம். கடைசியாக தம்பி ஜெபம் பண்ணுவார்கள். தயவு செய்து இந்த பாட்டு கேட்டு பாடி நம்ம எல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கடவுளே வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. ஜெபம் பண்றவனுக்கு முடிவு உண்டு. நம்மை கைவிட்டு காலையில போவதில்லை. படிக்க முடியும் எழுந்து துதி. ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ண பிள்ளைகளுக்கு. ஓ ரபா கதரா ரபா ரபா. ஓ வெட்கப்பட்டு போவதில்லை. தம்பி பாடுப்பா. கடவுளே கடவுளே பாப்பா. பாப்பா கடவுளே பாடு. குடி பாப்பா. நம்மை கைவிட்டு போகாதே. ஜெபம் பண்ணுகிறவர், காத்திருக்கிறவர். பாருங்க, காத்திருப்பேன். ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு
கர்த்தரை தவிர யாருக்கும் தெரியாது, கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரிய செய்தி சந்தோஷப்படுத்துவா. டாக்டர் ஐசர ஜோபன் வரை நம்ம எல்லாம் இணைந்து ஜோபம் பிரார்த்தனை செய்வோம். Let us pray. அன்பின் பரலோக பிதாவே, My beloved Lord Jesus, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக thank you for the word you spoke with us. உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக துதிக்கிறேன். The blessings that you give for the people who wait on you, I thank you. காத்திருக்கிற பிள்ளைக்கு வானத்தை திறப்பீர். The people who wait on you, for them you open the heavens. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்பாராத பயங்கரமான You காரியங்கள். do awesome things which we don't expect. காத்திருக்கிற பிள்ளைக்கு பர்வதங்கள் மெழுகு போல. For those who wait on you, for them the problems will be disappear. இப்பொழுது நிகழ்ச்சி பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்க நான் ஜெபிக்கிறேன். Now for those who are watching the program, let there be a miracle. அவர் வாழ்க்கையில பர்வதங்கள் மெழுகு போல In உருகி their lives, let the problems be disappear. ஒவ்வொருவருக்கு வானத்தை திறந்தருளும். For everyone, please open the heaven. ஒவ்வொருவருக்கு எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை For செய்யும். everyone, do awesome things which they don't expect. வியாதிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும். The people who are sick, please heal them. கட்டப்பட்ட மக்களை கட்டில் அவிழ்த்து The விடும். people who are bound, please release their bonds. தேவையில்லை தேவைகளை சந்தித்து மகிழ பண்ணும். Please meet their needs. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless everyone. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை அற்புதம் செய்து மகிழ பண்ணும். Do a miracle for everyone. இன்னைக்கு ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கட்டும். Let everyone take a decision இனிமே நான் today. தேவ சபைக்கு காத்திருப்பேன். Let them pray in your அவருடைய presence. பார்த்து நேரங்களை செலவழிப்பேன். I'll make time in their presence. அவர் எடுக்கிற தீர்மானத்தை முத்திரை போடும். Please fulfill their decisions. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Please bless everyone. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் In Master's பிதாவே. name I pray. Amen. ஆமென் ஆமென். பிதாவாக தேவனுடைய அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை கிருபை, பரிசுத்த அனுக்கிரகமும் ஆசீர்வாத வழி நடத்தும் இனிமேல் சாக்காலம் இயேசு வருகிறப்பட்ட ஒருவரை தங்கி தாவரிப்பதாக யாவரும் சேர்ந்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வலை மறவாதே. ஆமென். அன்பானவரே, அவருடைய சமயத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளே கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வாதமாக. God bless you.